வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எக்ஸாம் பயமா இருக்கலாம், இல்ல நம்ம எதிர்காலத்தை பத்தி வர கவலையா இருக்கலாம். இப்படி பல ரூபங்கள்ல அது நம்மள வாட்டி எடுக்குது. இத ஜெயிக்கணும் தான் நாம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதுக்கான உண்மையான வழி என்ன? வாங்க, இந்த அலசல்ல அதை கண்டுபிடிப்போம். சரி, ஒரு முக்கியமான கேள்வி. நம்மள வாட்டுற எல்லா பயத்துக்கும் அது எதுவா வேணா இருக்கட்டும், ஒரே ஒரு ஆணிவேர் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது என்னவா இருக்கும்? வாங்க, இந்த ஆழமான கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். இந்த தேடல்ல நமக்கு வழிகாட்ட போறது சுவாமி சிவானந்தர். அவரோட பயத்தை வெல்லுதல்ங்கிற புத்தகத்தை வச்சுதான் நாம இத பத்தி பேச போறோம். அவர் பயத்தோட ஆணிவேர் என்னன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அது எப்படி வேரோடு பிடுங்கி எரியறதுன்னு வழி சொல்றார். சரி, நம்ம முதல்ல இந்த எதிரிய பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். சுவாமி சிவானந்தர் என்ன சொல்றாருன்னா, பயம்ங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அது நம்மளோட முன்னேற்றத்தையே தடுக்கிற ஒரு பெரிய தடைக்கல். இந்த வரிய கேளுங்க. ஒரு கோழை அவனோட உண்மையான சாவுக்கு முன்னாடி பல தடவை செத்து போறான். கேட்கவே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பயம் நம்மளோட சக்தியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிருதுன்னு இது அழகா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு தடவை பயப்படும் போதும் நம்ம வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி இழந்துடுறோம் இல்லையா? நம்மள முழுசா வாழவே விடாம தடுக்குது இந்த பயம். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா பயமும் கெட்டதில்ல. உதாரணத்துக்கு, திடீர்னு ஒரு புலி முன்னாடி வந்து நின்னா நமக்கு பயம் வரும் இல்லையா? அந்த பயம் நம்ம உயிரை காப்பாத்தும். அது நல்லது. ஆனா, நாம இங்க பேச போறது அந்த மாதிரி பயத்தை பத்தி இல்ல. எந்த காரணமே இல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே நாமளா உருவாக்கிக்கிற அந்த நிழல் மாதிரி இருக்கிற பயத்தை பத்தி தான். சரி, இப்ப நம்ம இந்த அலசலோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம். இந்த தேவையில்லாத பயமெல்லாம் எங்க இருந்து தான் வருது? இதோட உண்மையான மூல காரணம் என்ன? இதோ அந்த ஆணிவேர் இதுதான். இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட எல்லா பயத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான். அது நாம உண்மையில யாருங்கிறத பத்தின நம்மளோட அறியாம. நாம வெறும் இந்த உடம்பு, இந்த மனசுதான்னு தப்பா நினைச்சுக்கிறோம் பாருங்க. அங்கதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை கூட இருக்கு, தேகாத்தியாசம். சிம்பிளா சொன்னா, நான் தான் இந்த உடம்புன்னு நாம நம்மள அடையாளப்படுத்திக்கிறது. இந்த ஒரு தப்பான நம்பிக்கை தான் பயம்ங்கிற செடி வளர்றதுக்கு தேவையான மண்ணு மாதிரி. இந்த உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோ, இது அழிஞ்சுடுமோங்கிற அந்த ஒரு நினைப்பு தான் மத்த எல்லா பயத்துக்கும் பேஸ்மெண்ட். இப்ப பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நாம நம்மள உடம்பா நினைக்க ஆரம்பிச்ச உடனே ரெண்டு விஷயங்கள் கூடவே பிறக்குதாம். ஒன்னு ராகம், அதாவது பற்று. இன்னொன்னு பயம், அதாவது ஒரு விஷயம் மேல நமக்கு பற்று வந்துட்டா அது இழந்துடுவோமோங்கிற பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் மாதிரி. இருமையிலிருந்து பயம் உண்டாகிறது. உபநிடதங்கள்லிருந்து வர்ற இந்த வரி பயத்தோட மொத்த ரகசியத்தையும் உடைச்சிடுது. அதாவது, நான் வேற, இந்த உலகம் வேறன்னு நாம பிரிச்சு பார்க்கும்போது தான் பயமே வருது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கடல்ல இருக்கிற அலை தன்னை கடல்ல இருந்து தனியா நினைச்சா மட்டும்தான் ஐயோ கரைஞ்சு போயிடுவோமேன்னு பயப்படும். ஆனா அதுவே நான் கடலோட ஒரு பகுதிதான்னு உணர்ந்துட்டா அங்க பயத்துக்கு இடமே இல்ல. நம்ம விஷயமும் அப்படிதான். சரி, அடுத்து நாம கற்பனை பயங்கள் மற்றும் ஃபோபியாக்களை பத்தி பார்க்கலாம். இந்த மூல காரணம் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி வெளிப்படுதுன்னு பாப்போம். 90% இந்த நம்பரை நல்லா பாருங்க. ஆமாங்க, இந்த புக் என்ன சொல்லுது தெரியுமா? நம்மளோட 10 பயங்கள்ல 9 பயங்கள் சுத்தமா நம்ம கற்பனை தான். கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க, நாம பயப்படுற எத்தனையோ விஷயங்கள் உண்மையில நடக்கிறதே இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சில உதாரணங்களை பாருங்க. எக்ஸாம் ஃபியர், ஸ்டேஜ்ல பேச பயம், வேலை போயிடுமோங்கிற பயம், ஏதாவது நோய் வந்துடுமோங்கிற பயம். இது எல்லாமே அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோங்கிற நம்ம கற்பனையிலிருந்து வர்றதுதான். உண்மையிலேயே அந்த நிமிஷத்துல இது எதுக்குமே ஒரு ரியாலிட்டி கிடையாது. இந்த கற்பனை பயத்தோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் ஃபோபியா. அதாவது, கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், உயரத்தை பார்த்தா பயம்னு சொல்றோம்ல, அதுதான். இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கல் காரணமே இருக்காது. ஆனா அது நம்மள படாத பாடுபடுத்தும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைய பத்தி ஆழமா பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும், தீர்வுகள். பயத்தை வேரோட அழிக்கிறதுக்கு இந்த புக்ல 3 பவர்ஃபுல்லான வழிகளை சொல்றாங்க. முதல் வழி யோகிகளோட வழி. இதுக்கு பேரு பிரதிபக்ஷ பாவனா. இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு இருட்டான ரூம்ல இருக்கிற இருட்ட ஓட ஓட விரட்ட முடியாது. ஆனா ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துனா போதும், இருட்டு தானா போயிடும். அதே மாதிரி பயத்தோட சண்டை போடாம அதுக்கு ஆப்போசிட்டான தைரியம்ங்கிற குணத்தை நாம மனசுல வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல கண்ணை மூடி அமைதியா உட்காரணும். பயத்துக்கு எதிரான தைரியத்தை பத்தி தியானம் பண்ணணும். தைரியமா இருந்தா என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு யோசிக்கணும். அப்புறம் மனசுக்குள்ள ஓம் தைரியம், ஓம் தைரியம்னு
திரும்ப திரும்ப சொல்லணும். இப்படி செய்யும்போது பயங்கிற பழக்கம் போய் தைரியம் நம்மளோட இயல்பா மாறிடும். 2வது வழி பக்தர்களோட வழி, அதாவது சரணாகதி முறை. இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. நாம எல்லாம் நான் தான் பண்றேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எல்லாம் அந்த மேல் சக்தி பாத்துக்கும்னு முழுசா சரணடைஞ்சிட்டா பயம் நிக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா அந்த பாரம் இனிமே நம்மளோடது இல்ல. பிரக்லாதன், மீராபாய் மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கைய பார்த்தாலே இந்த சரணாகதியோட பவர் என்னன்னு புரியும். சரி, 3வது வழி ஞானிகளோட வழி. இது சுய விசாரணை, அதாவது செல்ஃப் என்கொயரி முறை. இது கொஞ்சம் பிலோசாபிக்கலானது. இந்த ஞானிகளோட வழி என்ன பண்ணுதுன்னா, பயத்தோட ஆணி வேரான அந்த நான் தான் உடம்புங்கிற எண்ணத்தையே நேரடியா வெட்டிருது. எப்படின்னா, நான் யாருன்னு கேள்வி கேட்கறது மூலமா. நான் இந்த அழியிற உடம்பில்ல, நான் அழியாத எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆத்மாங்கிற உண்மையை உணரும்போது அந்த சின்ன நான்கிற எண்ணமே காணாம போயிடும். யோசிச்சு பாருங்க, நீங்களே எல்லா இடத்துலயும் இருந்தா உங்களை பயமுறுத்துறதுக்கு வேற யார் இருக்கா? சரி, இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வழிகளை பின்பற்றினா எப்படி முற்றிலும் அச்சமற்றவராக மாற முடியும்னு பார்க்கலாம். அச்சமற்ற பிரம்மத்தை அறிந்தவர் தானும் முற்றிலும் அச்சமற்றவராக ஆகிறார். இந்த உபநிடத வரி எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. அதாவது அச்சமின்மைங்கிறது நாம அடையிற ஒரு ஃபீலிங் இல்ல, அது நாமளா மாறுற ஒரு நிலை. நம்மளோட உண்மையான பயமில்லாத அந்த ஸ்வரூபத்தை நம்ம உணர்ந்துட்டா அப்புறம் பயங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சரி, இவ்ளோ நேரம் நம்ம கேட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இந்த கேள்வி உங்களுக்காக. பற்றுதா பயத்துக்கு காரணம்னு நம்ம பார்த்தோம். அப்போ உங்க வாழ்க்கையில பயத்தை உண்டாக்குற அந்த மிகப்பெரிய பற்று எது? எதை இழந்துடுவோமோன்னு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.